மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்னப்பா ஏன் இப்படி கோவமா கத்துறீங்க? என்ன கௌதம் அரெஸ்ட் ஆகலன்னு நானும் டென்ஷன் ஆனேன். ஆனா நீங்க என்ன விட ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. என்னாச்சு? அது என்னம்மா அப்படி சொல்ற? அது வந்து கௌதம் அரெஸ்ட் ஆனதை வச்சு நீங்க ஏதோ பிளான் பண்ணதா சொன்னீங்களே. ஆமா, அது என்ன பிளான்? சொல்லுங்க. நீங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கே குழப்பமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. பாவம், நீங்க கௌதமால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவன்கிட்ட இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்திடலான்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு. அது மிஸ் ஆனதும் அவரால் தாங்க முடியல. இல்ல சிஸ்கே? ஆமா ஆமா. உங்க அக்கறைய பாக்கும்போது நாங்க கௌதம தப்பிக்க விட்டுருக்க கூடாதோன்னு இப்ப தோணுதுப்பா. இப்ப உனக்கு கெட்டு போலப்பா. கௌதம் வலுக்கட்டாயமா கார்த்திக கார்ல ஏத்துனதையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததையும் பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? அவர்தான் இந்த கடத்தலுக்கு முக்கியமான சாட்சி. அவரை உடனே கிளம்பி வர சொல்லுங்க. அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கௌதம் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கௌதம் போலீஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. கார்த்திக், வாங்க போலாம். இருமா அஞ்சலி, அதெல்லாம் வேணாம். ஏன் அங்கிள் வேணாங்கிறீங்க? அது வந்து அவரு பாவம்பா, வயசானவர். அது அவரு போலீஸ் கேஸ்ன்னா அவர் ரொம்ப பயந்துருவாரு. அதான் சொல்றேன். வேணாம் விடு. ஆமா அஞ்சலி, நமக்கு ஹெல்ப் பண்ணவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. இந்த பிரச்சனை இதோட விட்டுடு. இல்லம்மா, விட மாட்டேன். கார்த்திக்க சாவு வரைக்கும் கொண்டு போன கௌதமையும் இலக்கியாவையும் நான் தொண்டிக்காம விட மாட்டேன். செஞ்ச தப்புக்கு அவங்கள பழி வாங்குவேன். நான் எங்க சொத்தையும் கம்பெனியையும் மீட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சே தீருவேன். அஞ்சலி, உன் கோவம் புரியுது அஞ்சலி. நாங்களும் அதே கோவத்துல தான் இருக்கோம். ஆனா வாழ வேண்டிய நீங்க கோவத்துல ஏதாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க. கௌதமியும் இலக்கியாவும் எங்க கிட்ட விட்டுருங்க. உங்க மனசு குளிர்ற மாதிரி நாங்க அவங்கள பழி வாங்குறோம். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. சரி, நீங்க 2 பேரும் போங்க, ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. போங்க. ஆமாமா, உங்க ரூம் போங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க வாங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுக்க. நாம ஒரு பிளான் போட்டா அது ஒரு பக்கம் போகுது. ஈஸியா சிக்க வேண்டிய கௌதம் இப்படி கோட்டை விட்டு வந்துட்டாங்களே, என்ன பண்றது? இதை இப்படியே விடக்கூடாது. இப்ப கௌதம் தப்பிச்சிருந்தாலும் தம்பிய கடத்தினதா போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போனது நமக்கு நல்லதுதான். இத வச்சே அடுத்த ஸ்கெட்சையும் போடுறேன். அந்த கௌதம் தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ண போற? நாளைக்கு நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். கார்த்திக் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான்னு முழுசா சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த அஞ்சலி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டாலேங்க. கார்த்திகை மீட்க நாம செய்யற ஒவ்வொரு முயற்சியும் தப்பாகி அவனுக்கு நம்ம மேல இன்னமும் கோவமும் வெறுப்பும் வர்ற மாதிரி தான் ஆகுது. கார்த்திக்கு நல்லது செய்யலாம் நினைச்ச எனக்கு கடைசியில குற்றவாளிங்கிற பட்டம் தான் கிடைக்குது. எல்லாம் என் தலை விதி. இத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கௌதம் கார்த்திகை எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அஞ்சலி என் புள்ளைய இழுத்துட்டு போகும்போது என்ன ஒரு பார்வை பார்த்தா பாரு, நான் பயந்துட்டேன். உன் புள்ளைய என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும்பா. அது நடக்காதா நீ? ஏன் இப்படி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அஞ்சலி என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிரச்சனை அஞ்சலி இல்ல கௌதம். அவளே உங்க புள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு ஒதுங்கி நின்னாலும் கார்த்திக் இங்க வரமாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்? எதுக்காக அப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? நீதான் காரணம். நானா? என்ன உளறீங்க? ஆமாண்டி, தம்பி மேல பாசமா இருந்த கௌதம் கிட்ட அதையும் இதையும் சொல்லி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை வர வச்சுட்ட. அது இன்னைக்கு புகஞ்சு எரிஞ்சு கார்த்திக் நம்ம வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க?
அஞ்சலி நகையை திருடி ஆளை வச்சு கிரிமினல் தரம் பண்ணி அம்பலப்பட்டு வீட்டை விட்டு வெளில போயிருக்கா. அத புரிஞ்சுக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கார்த்திக்கும் வெளியில போயிருக்கான். அப்ப நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன கோமால இருந்து இப்பதான் எந்திரிச்ச மாதிரி புதுசா கதையை கட்டுறீங்க? என்ன கௌதம் புரியாம பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு அஞ்சலி மேல எப்பவுமே ஒரு வெறுப்பு இருந்துட்டு தானே இருக்கு. இவ அவளை சீண்டுனா கார்த்திக் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? இலக்கிய ஆடுறதுக்கு நீயும் சப்போர்ட் நினைச்சுக்கிட்டு உன் மேல கோவப்படுறான். அத வச்சுக்கிட்டு ஆபீஸ் சொத்துன்னு சண்டை நீண்டுகிட்டே இருக்கு. கடைசியா பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு தேடி பார்த்தா அது உன் பொண்டாட்டி இலக்கியாவா தான் இருக்கா. மேடம், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? கார்த்திக் நம்மள விட்டுட்டு போயிட்டானேன்னு இங்க எல்லாரும் வேதனையில இருக்கோம். ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன கவுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும்னு பூனை சத்தத்தை புலி சத்தம்னு சொல்லி பீதியை கலப்ப காத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷி பண்ற வேலையா? ச்சே. ஏய், போதும் போதும், நிறுத்துங்க. எல்லாரும் சண்டை போட்டது போதும், கொஞ்சம் அமைதியா இருங்க. இது பாருங்க, கார்த்திக் அந்த எஸ்எஸ்கே அஞ்சலியோட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆபத்து தான். அவனுக்கு விவரம் பத்தாது, யார் என்ன சொன்னாலும் அவன் நம்பிடுவான். அவனை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடணும். அங்க இருந்தா அவனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. இல்ல கௌதம், எப்படியாவது அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடணும்பா. அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அவன் இந்த வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் எனக்கு தூக்கமே. ஐயோ அண்ணி, ஜானு. அண்ணி, ஐயோ, என்னாச்சு ஜானு? தண்ணி கொண்டு வா, தண்ணி. அண்ணி, என்ன அண்ணி? ஜானு, பதட்டப்படாத ஜானு. அத்தை, இந்தாங்க அத்தை. தண்ணி குடிங்க. இப்போ ஓகேவா? இப்ப பாரு ஜானு, நீ கார்த்திகை நினைச்சு டென்ஷன் ஆகாத. அது உன் உடம்புக்கே நல்லதில்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்படி கௌதம் கார்த்திக் அவகிட்ட இருந்து மீட்கிறது? யாருக்கு நம்ம நல்லது செய்ய நினைக்கிறோமோ அவனே அதுக்கு எதிரா இருக்கான். அந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் மோசமானவங்கன்னு எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைக்க போறோம்? திரும்புற பக்கம் எல்லாம் இருட்டா இருக்கே கௌதம். வெளிச்சம் கிடைக்காமலா போயிடும். நம்பிக்கையோட இருப்போம். நடந்த சம்பவத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லைங்க. என்ன சந்தேகம் கௌதம்? நான் போய் ரவுடிங்களோட சண்டை போட்டு கார்த்திகை கூட்டிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. அஞ்சலியும் நேரா போலீஸோட இங்க வந்தா. கார்த்திக் இங்க இருந்தது அவளுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம யார் இந்த வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க? வீடியோ எடுத்த கொஞ்ச நேரத்துல அஞ்சலி எப்படி போலீஸோட வந்தா? ஆமா கௌதம், நான் அதை யோசிக்கவே இல்ல. அப்ப அஞ்சலிக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. ஏய், எதுக்கு என்ன பாக்குற? நாளா எதுவுமே சொல்லல. இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்காத. அண்ணி, சாப்பிட்டீங்களா? ஆமா, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு புள்ள வீட்டுக்கு வந்தானேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அவன் திரும்ப போயிட்டான். இந்த நிலைமையில எனக்கு பசிக்குமா சொல்லு? என்ன நீ? ஏண்டி, அன்னைக்கு உடம்பு சரியில்லை, டைமுக்கு சாப்பாடு போட மாட்டியா? அதை விட உனக்கு என்ன வேலை? போய் சாப்பாடு எடுத்து வை. அத்தை, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் இலக்கியா. கார்த்திக் நிச்சயம் வந்துருவான் ஜானு. அது வரைக்கும் சாப்பிடாம உடம்புக்கு எடுத்து போய் சாப்பாடு போட்டு எடுத்து வா போ. ஜானு வா. கார்த்திக் என்கிட்ட இருந்து பிரிச்சு அவன் இப்படி குடிகாரனா பண்ணி நாசம் பண்ணிட்டாங்களேப்பா. அவன் சாப்பிட்டானான்னு கூட தெரியல. நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கும். சரி. அப்புறம் கார்த்திக்கும் அஞ்சல் ஐயா, குடுமா. எல்லாத்தையும் மனசோட வச்சுக்க, புரியுதா? அப்புறம் நம்ம பிளான் வராங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன ஆண்டி, நீங்க ஏதோ அவசரமா கூப்பிட்டதா அஞ்சலி வந்து சொன்னா? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாளன்னைக்கு டெல்லியில ஆல் இந்தியா பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல நீ கௌதம் என்டர்பிரைசஸ் சார்பா கலந்துக்கணும். ஆமா கார்த்திக், என்ன எதுக்கு அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க சொல்றீங்க? நீதானே கௌதம் என்டர்பிரைசஸ்க்கு உண்மையான முதலாளி. அது உங்களுக்கு தெரியுது, ஆனா அது அந்த கௌதம்க்கு தெரியலையே. அது தெரிய வைக்கத்தான்
அந்த டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு உன்னை போக சொல்றேன். என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு புரியல. கார்த்திக் வீட்டை விட்டு வந்துட்டதால இனி கம்பெனி நமக்கு தான் சொந்தம்னு இலக்கியாவும் கௌதமும் சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்க தந்திரத்துக்கு கார்த்திக் பலியாக கூடாது. கம்பெனி தனக்கு தான் சொந்தம்னு கார்த்திக் நிரூபிக்கணும். அதுக்கு கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா மீட்டிங்லயும் கார்த்திக் கண்டிப்பா கலந்துக்கணும். ஆனா அதுக்கு கௌதம் விடணுமே. எம்டிங்கிற முறையில வருஷம் அவன் தானே டெல்லி கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்குவான். அப்புறம் எப்படி கார்த்திக் கலந்துக்க முடியும்? என்ன எஸ்எஸ்கே விஷயம் தெரியாம பேசுறீங்க? நடந்த பிரச்சனையில கௌதம் மூட் அவுட் ஆகி டெல்லி போலன்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் சொல்றேன். ஓ, இத பார் கார்த்திக், இது ஒரு அருமையான சான்ஸ். உன் உரிமையை நீ விட்டு கொடுக்காத. கம்பெனி சார்பா நீயே டெல்லிக்கு போய் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கோ. ஆமா கார்த்திக். அப்பதான் கம்பெனிக்கு நீதான் எம்டின்னு எல்லார்கிட்டயும் ரிஜிஸ்டர் ஆகும். ஆமா கார்த்திக், சொத்து நம்ம கைய விட்டு போக கூடாதுன்னு கௌதம் இலக்கியாவும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனாலதான் கௌதம் உங்களையே கடத்தி தற்கொலைக்கு தூண்டினாரு. அடுத்தவங்க பெருசா ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள நம்ம கம்பெனி நம்ம கைக்கு வந்தாகணும். அஞ்சலி சரியா சொன்னம்மா. கார்த்திக், நீ தான் அந்த வீட்டோட உண்மையான வாரிசு. இந்த கௌதம் வெறும் ஒட்டு செடிதான். நீ அந்த செடிய வேரோட பிடுங்கி எறியணும்னா தாட்சாயணி சொன்ன மாதிரி கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க. அதோட பறி போன உன் சொத்தை எல்லாம் மீட்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்க. ஆண்டி, நிஜமாவா சொல்றீங்க? எப்படி, என்ன பண்ண போறீங்க? டெல்லியில ஓம் பிரகாஷ்னு ஒரு பெரிய லாயர் இருக்காரு. அவர் ஒரு கேஸ கையில எடுத்தா ஜெயிக்காம விட மாட்டாரு. அவர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். நீ டெல்லி போறப்ப அந்த லாயரை போய் பாரு. அவர்கிட்ட கௌதம் உனக்கு பண்ண துரோகத்தை சொல்லு. அவரு நிச்சயமா கௌதம் மேல கேஸ போட்டு உன் சொத்தை எல்லாம் உனக்கே வாங்கி கொடுப்பாரு. அப்படியாம்மா? கார்த்திக், அப்ப அவரை போய் பாருங்க. கொஞ்சம் பொறு அஞ்சலி. பெரிய வக்கீல்னு சொல்றீங்க, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுமே. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையா ஆண்டி? ஏய், கார்த்திக், எத்தனை லட்சம் செலவானாலும் அதை நாங்க கொடுக்கறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து உங்க உரிமையை மீட்டு தரோம்னு நாங்க வாக்கு கொடுத்திருக்கோம். அதை நிறைவேற்ற வேணாமா? வக்கீலுக்கு 50 லட்சம் செலவானாலும் கவலை இல்ல. ஆனா நீங்க ஜெயிச்சா அதுவே எங்களுக்கு போதும். அப்பா, ரொம்ப நன்றிப்பா. இத நாங்க மறக்கவே மாட்டோம். கார்த்திக், அத சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு டெல்லி போறதுக்கு ரெடி ஆகுங்க. சீக்கிரமே எல்லாத்தையும் வாங்கிட்டு கௌதமும் இலக்கியாவையும் தெருவுல நிறுத்தணும். டெல்லி போறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கணும்னா கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். வெறும் கையோட அங்க போய் நான் என்ன பண்றது? அப்போ ஆபீஸ்க்கு போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. டாக்குமெண்ட்ல கை வைக்க கௌதம் விடவே மாட்டான். அந்த கவலை உனக்கு வேண்டாம் கார்த்திக். கம்பெனி டாக்குமெண்ட்டும் சொத்து டாக்குமெண்ட்டும் உன் கையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது எப்படி ஆண்டி நடக்கும்? அதை எப்படியாவது தாட்சாயணி நடக்க வைப்பா. நீ அதை பத்தி யோசிக்காம நாளான்னைக்கு டெல்லி போறதுக்கு ரெடி ஆகு. அப்புறம் என்ன கார்த்திக், டெல்லி போறீங்க, ஜெயிச்சிட்டு வரீங்க. ஓகே? அப்புறம் உங்க டெல்லி ட்ரிப் சக்சஸா முடியணும்னு நான் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க. வாங்க. ஆமா கார்த்திக், யோசிக்காத போ. ஓகே கார்த்திக், ஷாப்பிங் ஏதாவது வேணும்னா அதுக்கான லிஸ்டையும் கொடுத்துரு. ஓகே வா. வாங்க. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆமா, கௌதமோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து தரேன்னு கார்த்திக் கிட்ட எப்படி உறுதியா சொன்னேன்? அது புரியாம நான் வேற தலையாட்டிட்டேன். இது சாத்தியமா தாட்சாயணி? இந்த தாட்சாயணிக்கு எல்லாமே சாத்தியம்தான். டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு கௌதம் ஆபீஸ்க்குள்ளே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னது? இப்ப பாருங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு? கௌதம் ஆபீஸ்ல இருந்து நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கிடைச்சிரும் தானே? மேடம், ஆபீஸ் முடிஞ்சு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. நான் ஃபைலை தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவேன். நீங்க காலையில டிரைவர் அனுப்புங்க, நான் கொடுத்துறேன். சரி, சீக்கிரம். மேடம், அப்புறம் பணம் தானே? நாளைக்கு டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன், வாங்கிக்கோ. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். எப்படி பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கியே.
கௌதமோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆ. இலக்கியா என்ன பண்ற? டிராவலிங்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். டிராவலா? என்ன டிராவல்? நீங்க டெல்லியில நடக்கிற ஆல் இந்தியா பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஓ ஆமால. ஆமா, டெல்லிக்கு எப்ப போறீங்க? இன்னைக்கா நாளைக்கா? இல்ல, நான் டெல்லிக்கு போகல. போகலையா? ஆமா. ஏங்க, என்னாச்சு? போறதுக்கே மூடு இல்ல. என்னங்க மூடு இல்லைன்னு நீங்க சாதாரணமா சொல்றீங்க? அந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுல கலந்துக்கிட்டா நம்ம பிசினஸ்க்கு நிறைய கிளையண்ட்ஸ் கிடைப்பாங்க, கம்பெனி வளரும்னு நீங்க தானங்க சொன்னீங்க. ஆனா இப்ப திடீர்னு போகலன்னு சொல்றீங்க. என்னங்க பிரச்சனை? மூடு இல்லைன்னு சொல்றது போய், இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. முதல்ல அத சொல்லுங்க. வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எந்த கம்பெனியை வளர்க்கணும்னு கஷ்டப்படுறனோ அதே கம்பெனிக்காக இன்னைக்கு என் தம்பி என்ன விட்டுட்டு போய் எதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த கவலையில குடும்பமே நிம்மதி இல்லாம கிடக்கு. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு டெல்லி ட்ரிப் அவசியமா? வேணாம் விடு. கௌதம், நேத்து நடந்த பிரச்சனையை இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கீங்களா? அத மறந்துட்டு நாளைக்கு டெல்லிக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்க. அவ்வளவு ஈஸியா அதை மறக்க முடியுமா? நடந்ததை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இதுல எங்க டெல்லிக்கு போய் பிசினஸ் டெவலப் பண்றது? இந்த பாரு, நான் உறுதியா சொல்றேன், டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு நான் போறது இல்ல. கௌதம், கௌதம் நில்லுங்க கௌதம். நம்ம தனிப்பட்ட பிரச்சனைக்காக கம்பெனிக்கு வர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த கான்ஃபரன்ஸ்ல மட்டும் கலந்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க பிசினஸ் இன்னும் டெவலப் ஆகும். சொன்னா கேளுங்க, நாளைக்கு நீங்க டெல்லி போறீங்க. சாரி, சான்ஸே இல்ல. என்னால போக முடியாது. என்ன பேசுறீங்க கௌதம்? இந்த கான்ஃபரன்ஸை இப்ப விட்டா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நடக்கும். ஒரு நல்ல சான்ஸ் நீங்க மிஸ் பண்ண போறீங்களா? அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ண சொல்றியா? இங்க பாருங்க, எல்லா விஷயமும் நம்ம விருப்பப்படி நடக்காது கௌதம். நான் என்னோட ஃபீலிங்ஸ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சும்மா பிசினஸ் கம்பெனி கான்ஃபரன்ஸ் பேசிக்கிட்டு இருக்க. நான் டெல்லிக்கு போகலனா போகல, ஆளை விடு. வேண்டானா போங்க, எனக்கு என்ன? உங்க நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். ஏய், என்ன பண்ற? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அடுக்குனது எல்லாமே வீணா போச்சு. இப்ப எதுக்கு டென்ஷனை திங்ஸ் மேல காமிச்சிட்டு இருக்க? கார்த்தியை கண்ணுல பார்க்காம எனக்கு தூக்கம் இல்லன்னு ஜானு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் அதை பாப்பனா இல்ல கான்ஃபரன்ஸா பாத்துக்கிட்டு இருப்பனா? நம்ம குடும்பத்தை விட பிசினஸ் தான் முக்கியமா போயிடுச்சா? எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதுல பணத்தை சம்பாதிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் உங்களை டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு போக சொன்னது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தான். என்ன சொல்ற? அந்த எஸ்எஸ்கே கார்த்திக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? பாசமா இல்ல கருணையா? எதுவுமே இல்ல, நம்ம கம்பெனியை அழிக்கிறதுக்காக தான். கார்த்திக்க வச்சு உங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கி உங்களை பிசினஸ் பண்ண விடாம செய்யறதுதான் அந்த எஸ்எஸ்கேவோட பிளான். இப்ப மட்டும் நீங்க டெல்லிக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவரோட பிளானை சக்சஸ் பண்ணி வைக்க போறீங்களா? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? நீங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் எஸ்எஸ்கேவோட நோக்கம் நிறைவேறாது. அப்பதான் நம்ம கார்த்திக்க திரும்ப கூட்டிட்டு வர முடியும். அதுக்கு நீங்க டெல்லி போறதுதான் நல்லது. யோசிக்காதீங்க கௌதம். வீட்டு பிரச்சனைய தொழில காமிச்சீங்கன்னா ரெண்டு பக்கமுமே சிக்கல் தான். நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அப்ப நேத்து அஞ்சலி என் மேல கடத்தல் கேஸ் கொடுத்தது கூட என்ன டெல்லி போக விடாம பண்றதுக்கு அந்த எஸ்எஸ்கே போட்ட ஸ்கெட்சா கூட இருக்கலாம்ல? சந்தேகமே வேண்டாம் கௌதம், அது அவரோட பிளானே தான். எஸ்எஸ்கேவோட ஆசை நிறைவேற கூடாது. அதுக்கு நீங்க உடனே டெல்லி போங்க. சரி, நாளானைக்கு காலையில 10 மணிக்கு கான்ஃபரன்ஸ். நான் இன்னைக்கு நைட்டே டெல்லி போறதுக்கு டிக்கெட் போட சொல்லிடுறேன். கான்ஃபரன்ஸ்க்கு தேவையான நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பாடா, இப்பதான் என் கௌதம் நார்மல் மூடுக்கே வந்திருக்காரு. அதுக்கு காரணம் நீதானே. ஆபீஸ்க்கு ஒரு ஹெச்ஆர் இருந்தாலும் எனக்கு நீதான் ஹெச்ஆர். என்னம்மா சீக்கிரமா ஆபீஸ் வந்துட்டீங்க? எல்லாரும் வரதுக்குள்ள டீ காஃபி ரெடி பண்ணணும்ல, அதனாலதான். நீங்க எனக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க. எஸ்எஸ்கே சார் டெண்டர் விஷயமா நேரத்திலேயே ஆபீஸ்க்கு வராரு. கொஞ்சம் ஃபைல் செக் பண்ண வேண்டியது இருக்கு.
ஸோ அதனால தான் சீக்கிரம் வந்திருக்கேன். சரிங்க. மேடம், கேட்ரிங் கந்தசாமி இப்பதான் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு காஃபி மேட்டர்ல அவன் மிஸ் ஆயிட்டான். இன்னைக்கு எப்படியாவது பிளான் பண்ணி அவனை காலி பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.